சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற எனக்கியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷன்ல தான் இந்த 3D எடிட் நம்ம பண்ண போறோம். இன்ஷாட்லயே இந்த எடிட் வந்து பண்ணலாம். ஒருத்தவங்க வந்து இன்ஷாட்ல பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா இன்ஷாட்ல பண்ணா ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனா அலைட் மோஷன்ல பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லயே இது பண்ணிடலாம். அது எப்படின்னு தான் சொல்லி தர போறேன். அலைட் மோஷன் இல்லாதவங்களுக்கு என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அதுல பின்டு கமெண்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்கும். மெயில் ஐடி கொடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து அலைட் மோஷன் வந்து இருக்கும். இப்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ப்ரிசெட் லிங்க்கு, XML ஃபைல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். ஒன்று எடுக்கலன்னா ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். XML ஃபைல் அப்படின்னா இந்த XML ஃபைலை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சி, அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி வச்சதை வந்து கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து கீழே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து அலைட் மோஷனில் ஆட் ஆயிரும். சப்போஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா ப்ரிசெட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குரோம்ல போற மாதிரி போயிட்டு வெரிஃபை லிங்க் ஆகி அலைட் மோஷனுக்குள்ள போகும். ஓகேங்களா? இம்போர்ட்னு கேட்கும். இம்போர்ட் வந்து கொடுத்துருங்க. மேலே நெக்ஸ்ட்னு கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ டு டைம் லைன்னு கேட்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்லேருந்து எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ கார்னரில் குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா மேலே வந்து கட்டான மாதிரி வீடியோ ஆப்ஷன் காட்டுதில்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கும். இதெல்லாமே நான் எடிட் பண்ணி வச்சது தான். இந்த சைடில் கண்ணு சிம்பிள் எல்லாமே இருக்குல்ல, ஐ சிம்பிள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேயர் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஐ சிம்பிள் வந்து வரும். அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இன்விசிபிள் ஆயிரும். மறுபடியும் அதையே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கு, ஐ சிம்பிள் வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது அந்த ஐ சிம்பிள் வந்து வந்துடும். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் பிக்சர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அந்த பேக்ரவுண்ட் பிக்சரை டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மிடில் இருக்குல்ல குட்டியா, இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். மேலே டவுன்லோடுன்னு காட்டுதில்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ் வரும். எந்த ஃபோல்டரில் பிக்சர் இருக்கோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் பிக்சரை கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் ஐக்கான் காட்டும். அதை கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். மறுபடியும் பழைய பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த அண்டு மார்க் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பழைய பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். எம்டி ஸ்பேஸில் சும்மா டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த அண்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பழைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸ் கிளிக் பண்ணும்போது கீழே ஃபாண்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் லிரிக்ஸ் என்னவோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். இந்த ஃபாண்ட் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. ரீசெண்டாக ஆட் பண்ண ஃபாண்ட்ஸ் ஷோ ஆகும், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு ஃபாண்ட் ஆட் பண்ணணும்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் எதுவும் வேணாம் அப்படின்னா மேலே 3 டாட்ஸ் இருக்கும், 3 லைன்ஸ் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு கீழே காட்டுது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் பிடிக்கலன்னா மறுபடியும் அந்த டெக்ஸ்டே கிளிக் பண்ணி கீழே ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் ஆட் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே 32 PT இருக்கு, அது வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒயிட் கலரில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் நிறையா வரும், நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க, அது பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ ரூம் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணி தரும். இதை ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி தரும். உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் கரெக்டாக கட் பண்ணி தரல, நான் வேற இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ எனக்கு கரெக்டாக இது வந்து கட் அவுட் பண்ணி தந்துருச்சு. இப்போ கீழே டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஷேர் சிம்பிள் காட்டும், இதை வந்து உங்கள் ஃபிங்கரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா .png அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேவ் டு கேலரி இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5-6 பிக்சர்ஸ் வந்து கட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் காட்டும். இப்போ மிடில் அந்த குட்டியா பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு
ஃபோட்டோ ரூமில் நீங்கள் கட் அவுட் பண்ணியிருப்பீங்க. மேலே அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ரூம் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த பிக்சரை கிளிக் பண்ணி மேலே இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆகிக்கும். இதே மாதிரி வந்து கரெக்டாக அந்த பிக்சரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பொறுமையாக வந்து மூவ் பண்ணி ஒரு இமேஜ் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்துட்டு அந்த பிக்சரை கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இமேஜ் பெருசு பண்ணுறது மூவ் பண்ணுறது எப்படின்னா அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ரைட் லெஃப்ட் டாப் பட்டன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து பெருசாக்கிறதுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பெருசாகும். மைனஸில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாகும். ஒன்ஸ் வந்து எம்டி ஸ்பேஸ் வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்டி ஸ்பேஸ்ல சும்மா டேப் பண்ணுங்க. சாங் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா இந்த சாங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே டெலீட் காட்டும். டெலீட் கொடுத்துட்டு கீழே பிளஸ் ஐக்கான் காட்டும். இந்த பிளஸ் ஐக்கானை வந்து கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து வியூ ஆல் கொடுத்து சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி மேலே அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அவ்வளோதான் கான்செப்டே. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 1080 கிளிக் பண்ணிங்கன்னா 2K இந்த மாதிரி ரெசல்யூஷனில் நீங்களே வந்து செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.